Here they have given 4 brand bulbs: brand A, brand B, brand C, brand D. They have taken samples from brand A. They have taken 7 samples from brand A. So the first bulb lifetime is 1610. Second bulb lifetime is 1610 hours. Third bulb lifetime is 1650 hours. Likewise, last bulb lifetime is 1800 from brand A. From brand A. From brand B, they have taken 5 samples. 5 bulbs they have taken from the brand B and checked their lifetime: 1580, 1640, like that, 1750. Likewise, brand C, brand D. In our question, whether there is any significant difference between the brand. Okay, we have to check whether there is any significant difference between brand. When you are agent, ஒரு 10 lakhs கையில வச்சிருக்க, தெரியுதா? brand A, brand B, brand C, brand D பல்ப் இருக்குது. நீ என்ன எடுக்கணும்? என்னது? ஒரு லார்ஜ் அமௌண்ட் பல்ப் பண்ணி எடுக்க போற. நீ brand A எடுக்கலாமா, brand B or brand C, brand D? இதுல எந்த பல்பை சூஸ் பண்ணலாம், எந்த பிராண்டை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பார்க்கணும். சரிதா? செக் பண்ணும்போது நம்ம சாம்பிள் எடுத்துருக்க. if there is no significant difference அப்படின்னு வந்துச்சு, that means கம்பெனி எல்லா பிராண்ட் கம்பெனி பல்பும் எப்படிதான் லைஃப் டைம் எப்படிதான் இருக்குது, சேம் தான் அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா நீ எப்படி சூஸ் பண்ணலாம்? எந்த பிராண்ட் வந்து ரேட் கம்மியோ அந்த பிராண்ட் என்ன செய்யலாம், சூஸ் பண்ணி நீ கொண்டு வந்து என்ன செய்யலாம், சேல்ஸ் பண்ணலாம். சரிதா? இப்போ if there is any significant difference, அப்போ லைஃப் டைம் வந்து என்ன ஆகுது, வேரி ஆகுது. பிராண்ட் சில பிலிப்ஸ் கம்பெனி லைஃப் டைம் நிறைய இருக்கும், இன்னொரு கிரவுன்டன் அது கொஞ்சம் கம்மியா இருக்கும். அப்படி இருக்குது அப்படின்னா நீ என்ன செய்யலாம், பெஸ்ட் கம்பெனியை மட்டும் என்ன செய்யலாம், சூஸ் பண்ணி நீ ஒரு 10 lakhs ஸ்பெண்ட் பண்ணி அதை வாங்கிட்டு வந்து என்ன செய்யலாம், சேல்ஸ் பண்ணலாம். ஓகேவா? சோ அந்த சாம்பிள் எடுத்து பார்க்கணும். ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு டேக் தி சாம்பிள். 10 lakhs பல்ப் என்ன செய்யக்கூடாது, எரிய விடக்கூடாது. தெரியுதா? யூ ஹேவ் டு டேக் தி சாம்பிள். பிராண்ட் ஏல இருந்து இந்த சாம்பிள் B, C, D. தெரியுதா? சோ நம்ம சாம்பிள் எடுத்து இந்த அப்சர்வேஷன், these are all the observations. In our problem, large numbers they have given. So we have to take the origin. Origin எடுத்து நம்ம என்ன செய்யணும், we have to minimize the numbers. Here large numbers they have given. So in our book they have taken the origin. Take origin 1640. நம்ம புக்ல வந்து origin அப்படிதான் எடுத்துருக்காங்க. என்னன்னா எல்லா எலிமெண்ட்ஸையும் எல்லா டேட்டாஸையும் என்ன செய்யணும், 1640 என்ன செய்யணும், லெஸ் பண்ணணும். லெஸ் பண்ணி 10 ஆல என்ன செய்யணும், டிவைட் பண்ணணும். சோ அப்ப நமக்கு என்ன ஆகும், லார்ஜ் நம்பர்ல என்ன ஆகும், will begin the small number, small quantity கன்வெர்ட் ஆயிரும். சரிதா? அது எதுக்கு நம்ம அப்படி யூஸ் பண்ண போறோம், calculation will be easy. calculation will be easy. இல்ல சார் நான் அப்படியே வச்சு சால்வ் பண்ண போறேன், சால்வ் பண்ணு, பெரிய பெரிய நம்பரா வரும், 10 டிஜிட்லாம் சில நேரம் வந்துடும். சரிதா? So to avoid such a difficulty, we have to take the origin and minimize the values. Minimize the values. பாரு, take origin 164. அப்ப எப்படி எடுக்கணும், take origin எடுக்கணும் and subtract 1640 and divide by 10. எல்லா டேட்டாஸும் இந்த மாதிரி தான் பண்ணணும். இல்ல சார் நான் இதுல 1500 எடுக்கிறேன், இட்ஸ் டிபெண்ட் அப்பான் யூ, நோ ராங். பட் யூ ஹேவ் டு பெர்ஃபார்ம் வித் ஆல் தி டேட்டாஸ். இது ஒண்ணு கூட என்ன ஆகக்கூடாது, மிஸ் பண்ணக்கூடாது. தெரியுதா? சரி, இப்போ நம்மளுக்கு நல்லா பார்த்துக்க, டேபிள் வந்து நீட்டா ஒரு டைம்ல போடணும். பிராண்ட் 1 A வந்து எப்படி இருக்கணும், C1. உன் புக்ல எப்படி இருக்கும், X1. C1 means column 1. C1 means column 1. நம்ம for our convenience we are taking like this. Okay, சரி. ரொம்ப 1610 இந்த புக்ல ஆரிஜின் என்ன போட்டிருக்குன்னு கேட்டேன்.
இதானே 1640. ஓகே, அதே எடுப்போம். பிகாஸ் என்ன கால்குலேஷன் சேஞ்ச் ஆகும்போது நம்ம என்ன செய்யலாம், செக் பண்ணி பார்த்துக்கலாம்ல. சரி, இப்போ நல்லா பாரு, எல்லாரும் 1610 minus 1640 1000 சரிதா? ஃபர்ஸ்ட் டைம் கூட என்ன செய்யணும், 1640 லெஸ் பண்ணணும், டிவைடட் பை 10 என்ன வருது, -3. அப்போ ஸ்மால் குவாண்டிட்டி ஆயிட்டா நம்பர்ஸ், லார்ஜ் குவாண்டிட்டில இருந்து எவ்வளவு வருது, ஸ்மால் குவாண்டிட்டி. இல்ல சார் நான் அப்படியே வச்சு சால்வ் பண்ண போறேன்னா பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கால்குலேஷன் ரொம்ப ஹையா வரும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் அடுத்தது பிராண்ட் ஏல இருந்து அடுத்தது சேம் குவாண்டிட்டி தானே, அப்போ அதே தான் -3. புக்ல உள்ள டேபிள் அதே தானே வருது, -3 தானே. சரி, நெக்ஸ்ட் அடுத்தது 1650 minus 1640 divided by 10 1. நெக்ஸ்ட் அடுத்தது 1680 minus 1640 divided by 10 என்ன வரும், 4. அடுத்தது 1700 minus 1640 divided by 10 என்ன வரும், 6. இப்படி ஒவ்வொரு ப்ராப்ளமும் நம்ம என்ன செய்யணும், we have to take our own origin. கரெக்டா புக்ல உள்ளதான் எடுக்கணும்னு இல்ல, நம்ம என்ன செய்யலாம், own origin எடுத்து என்ன செய்யணும், our main aim is minimize the data for our easiest calculation purpose. Okay, next அடுத்தது 1720 minus 1640 divided by 10 8. அடுத்தது 1800 minus 1640 divided by 10 16. so இப்போ என்ன ஆகுது நமக்கு, ஸ்மால் குவாண்டிட்டி இருக்குல்ல. சரி, நெக்ஸ்ட் C2 புக்ல வந்து x1 x2 இருக்கும், நம்ம வந்து எப்படி இருக்கோம், C1 C2 it represent the column 1 column 2. சரி, அடுத்து பிராண்ட் B 1580 minus 1640 divided by 10 -6. next 1600 minus 1640 minus 1640 divided by 10 0. அடுத்தது 1700 minus 1640 divided by 10 எங்க வந்துச்சு, ரெண்டுமே சேம் தான். சரி, 0. இது 1700 minus 1640 divided by 10 6. next 1750 minus 1640 divided by 10 என்னது, 11. இங்க டேட்டா அவ்வளவு எடுத்திருக்கோம், சாம்பிள் எவ்வளவு எடுத்திருக்கோம், from brand B we have taken 5 samples only. okay, next likewise brand C brand D we have to find. okay, அப்போ C2 C3 வரும், next C3 அது கால்குலேட் பண்ணலாமா, ஸ்டில் பண்ணிக்க. சோ நம்ம இதுல என்ன பண்ணிருக்கோம், லார்ஜ் குவாண்டிட்டி என்ன செஞ்சிருக்கோம், ஸ்மாலர் குவாண்டிட்டியா கன்வெர்ட் பண்ணிருக்கோம். how, subtract 1640 and divided by 10. in the format we used this format. we converted large quantity into the small quantity by taking this as origins. okay, it's not a fixed one, you can choose any number and use any division. okay, our aim is to minimize the data values. okay, next here we have to find the total. next C1 square minus 3 whole square 9 minus 3 whole square 9 1 square 1 4 square 16 6 square 36 8 square 64 16 square என்ன வரும், 256
This is a C1 square, C2 square, minus 6 whole square, 36. 0 square, 0, 0 square, 0, 6 square, 36, 11 square, 121. Likewise, we have to find S3 square and S4 square. S3 square and S4 square. Still meaning. So we calculated C1 squared, C2 squared, C3 squared and C4 squared. Next என்ன பண்ணணும் அப்படினா இதெல்லாம் ஆட் பண்ணனும். C1 இதெல்லாம் ஆட் பண்ணி சொல்லுங்க. C1 எல்லாமே ஆட் பண்ணுங்க. இதெல்லாம் ஆட் பண்ணி சொல்லுங்க. கால்குலேட்டர் எடுத்து ஆட் பண்ணுங்க. 29 29. எல்லாரும் அந்த புக் ஆன்சரை செக் பண்ணி பாத்துங்க. 29 தானா? அடுத்தது என்னது? 11. அவன் டைரக்டாவே சொல்லிட்டான் புக்க பார்த்து. அடுத்தது என்னது? -3. ஏதோ சொல்றான்ல. என்னது? -43. நெக்ஸ்ட் இங்க இந்த டோட்டல் -14. அடுத்தது 40 -40 -24. எல்லாம் செக் பண்ணுங்க. எல்லாமே ஆக்டிவா இருக்கணும், உடையிட கூடாது. -14 1. அடுத்தது என்ன? 30 26 18. இது எல்லாத்தையும் சம் பண்ணுங்க. இது எல்லாம் சம் பண்ணாலும் இது எல்லாம் சம் பண்ணாலும் சேம் ரிசல்ட் தான் வரும். என்ன வருது? -6 -6. சரிதா? சரி. அடுத்தது C1 ஸ்கொயர். C1 ஸ்கொயர் எல்லாத்தையும் சம் பண்ணி சொல்லுங்க. C2 ஸ்கொயர் எல்லாம் சம் பண்ணுங்க. C3 ஸ்கொயர் and C4 ஸ்கொயர் ஸ்டில் பண்ணுங்க. After make this table, we have to follow as usual method. Here first, null hypothesis. Catch not. There is no significant difference between என்னது? brand. Between brands. அப்ப நம்ம brand னு தெரியாதவங்க என்ன செய்யலாம்? There is no significant difference between column னு போடுறோம். எல்லா column ஒரே மாதிரி போடு. There is no significant difference between columns. There is no significant difference. Significant difference between column. R எப்படி போடலாம்ல? brand. தெரிஞ்சவங்க brand போடு, தெரியாத காலம்னே போட்டு. அடுத்தது alternative hypothesis. Catch one. Yes, there is significant difference between என்னது? rows, sorry, between columns. இல்லனா brand. பாத்துங்க, ஒரே ப்ராப்ளம் எடுத்து அந்த ஃபர்ஸ்ட் டைப்ல ஒரே ப்ராப்ளம் தான். நீங்க நீ தான் சால்வ் பண்ணணும். நல்லா கேர்ஃபுல்லா ரிவைஸ் பண்ணிக்க. ஏன்னா அடுத்து நெக்ஸ்ட் டெஸ்ட் ஸ்டாட்டிக்ஸ் என்ன வருது? டேபிள் எல்லாமே வருது இல்ல? சரி. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 என்ன போட்டோம்? என்ன கால்குலேட் பண்ணோம்? n represents number of observations. இப்போ number of observation எத்தனை நம்ம எடுத்துறோம்? 1 2 3 4 5 6 7. இந்த observation எல்லாமே கவுண்ட் பண்ணி சொல்லுங்க பாப்போம்.
என்னது 26, n வந்து 26. நான் இடம் இல்லாதனால இப்படி எழுதுறேன், நீ ஆர்டர் படி கீழே எழுதிட்டே வரணும். தெரியுதா? நெக்ஸ்ட் நம்பர் 2, இது வந்து n வந்து நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். நெக்ஸ்ட் t என்னது? கிராண்ட் டோட்டல். தேர்லே பார்த்துடணும் என்ன இருக்கு அப்சர்வேஷன், அதை ஆட் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் என்ன பண்ணிருக்கோம், மினிமைஸ் பண்ணிருக்கோம். சோ கிராண்ட் டோட்டல் என்னது? -6. திஸ் இஸ் a grand total. நீ இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? சரி, -6. அடுத்தது நெக்ஸ்ட் கரெக்டிங் ஃபேக்டர் CF. CF என்னது? கரெக்டிங் ஃபேக்டர் t² n. what is t²? -60 whole square divided by n ங்கிறது யாரு? number of observation 26. so என்ன வருது? 1.38 384. அப்போ ஃபிக்ஸ் மோட் வந்து என்ன பண்ணிருக்க? 3 சூஸ் பண்ணிருக்க. தெரியுதா? சரி, நெக்ஸ்ட் அடுத்தது நம்பர் 4. ஆக்சுவலா அதை ஆர்டர் படி எழுதிட்டே வரணும். தெரியுதா? we don't have enough space, so for our convenience we are writing like this. Next, fourth one, total sum of square. Total sum of square formula என்னது? summation c1 square, summation c1 square plus summation c2 square plus summation c3 square plus summation c4 square minus t squared by n. minus t squared by n. what is summation c1 square? still படிங்க. summation c1 square. அப்ப நல்லா பாரு, இது வந்து c1 square. இதெல்லாம் சம் பண்றதுக்கு பேர் தான் என்னது? summation. ஓகேவா? இங்க ஃப்ரண்ட்ல இருக்குது யாரு? summation, not e. it is represented as summation. so நம்ம எல்லாம் இந்த டேபிள் போட்டோம்ல, c1 squared ஓட சம் வந்து என்ன வருது? 391. 391. like that summation c2 square நான் இருக்குல்ல, c2 squared எல்லாத்தையும் சம் பண்ணா 193. 193 plus summation c3 squared 853. 853 plus அடுத்தது 515 minus correcting factor என்ன கால்குலேட் பண்ணிருக்கோம்? 1.384. 1.384. so அத கால்குலேட் பண்ணா என்ன வேல்யூ வருது? என்னது? 1950.620 வா? புக்ல இதே ஆன்சர் தானா? செக் பண்ணுங்க. ஏதாவது வேரியேஷன் ஆச்சுன்னா ஆன்சரே வராது. so this is a total sum of square TSS. next என்ன கால்குலேட் பண்ணனும்? TSS பிறகு என்ன கால்குலேட் பண்ணனும்? ஸ்டில் பண்ணிக்க. SS. next நம்ம வந்து என்ன கால்குலேட் பண்ண போறோம்னா நம்பர் 5. நம்பர் 5. next என்ன கால்குலேட் பண்றோம்? TSS முடிஞ்ச பிறகு SSC. SSC கால்குலேட் பண்ணனும். ஓகேவா? SSC. SSC க்கு ஃபார்முலா இருக்குல்ல? சரி, அப்ப நமக்கு இந்த இடம் இல்லல்ல, சோ ஃபர்ஸ்ட் இதெல்லாம் காப்பி பண்ணிக்க. இதெல்லாம் காப்பி பண்ணிடுங்க, ஸ்டில் பண்ணிடுங்க. இது நம்ம இங்க ஸ்பேஸ் இல்லாதனால நம்ம வந்து 5th ஸ்டெப் இங்க எழுத போறோம். 5th ஸ்டெப். ஓகேவா? சரி, இதை நான் இதுவரைக்கும் ரப் பண்ணிடுறேன். சரி, 5th ஸ்டெப். 5th ஸ்டெப் என்னது? SSC, sum of squares between columns. sum of squares between columns. so அது எப்படி வரும்? summation c1d whole square divided by n1 plus summation c2d whole square divided by n1 plus summation c3d whole square divided by n1 plus summation c4d whole square divided by n1 minus correcting factor t squared by n. இதெல்லாம் ஃபார்முலா பாரு, equal to summation c1d whole square.
அப்போ நல்லா கேட்டுக்க, என்ன இருக்குல்ல இது எல்லாம் சம் பண்ணிருக்க, என்ன வருது 29. so 29 the whole square divided by n1. what is n1? number of elements in each column. so column 1ல எத்தனை எலிமெண்ட் இருக்குது? 1 2 3 4 5 6 7. எத்தனை இருக்குது? 7. எல்லாம் கேர்ஃபுல்லா டீல் பண்ணிக்க, நிறைய பேர் இதுல மிஸ்டேக் பண்ணிடுவாங்க. 7 பிளஸ் அடுத்தது பாரு, summation c2 the whole square. c2 எல்லாமே சம் பண்ற, what is the value? 11. so 11 square by இங்க எத்தனை இருக்கு? n1 represents என்னது? number of observation in c2. 1 2 3 4 5 இருக்கா? 5 plus summation c3 the whole square. c3 எத்தனை இருக்குது? -3. -3 the whole square divided by என்ன வரும்? n1 number of elements in c3. 1 2 3 4 5 6 7 8 plus அடுத்தது summation c4 the whole square. c4 -43 the whole square divided by அங்க எத்தனை இருக்கு elements? 1 2 3 4 5 6. next correcting factor t squared by n என்ன கால்குலேட் பண்ணிருக்க? t squared by n 1.384. 1.384. so இதோட ஆன்சர் சொல்லுவோமோ, that means SSC. இத கால்குலேட் பண்ணி சொல்லுங்க. 4 5 2.25. இது வந்து என்னது? SSC. next 6th point SSE. SSE கால்குலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா என்னது? TSS minus SSC. TSS total sum of square என்ன இருக்குல்ல? TSS என்ன கால்குலேட் பண்ணிருக்கோம்? TSS 1950.620 minus SSC 452.25. so SSC என்ன வந்திருக்குது? 1.1498.37. this is a SSE. இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ண பிறகு நெக்ஸ்ட் ANOVA டேபிள் தெரியுதா? ANOVA டேபிள் we have to find. சரி, இதெல்லாம் எழுதிடுங்க. ஸ்டில் பண்ணிங்க. last conclusion part we have to make ANOVA table. first source of variance. source of variance. source of variance. next sum of squares. sum of squares இத வந்து நம்ம 1 ன்னு எடுத்துக்கணும். sum of square ஒரு இண்டிகேட் பண்ணிக்க 1. sum of squares. next வந்து degrees of freedom. இத 2 ன்னு எடுத்துக்க. degrees of freedom. degrees of freedom. degrees of freedom என்ன செய்யணும்? 2 ன்னு எடுக்கணும். next அடுத்தது the sum of squares, degrees of freedom, mean sum of squares. mean sum of squares. and next வந்து F test. எல்லாம் புக்க பார்த்து சொல்லலாம். எல்லாம் F test. F table. இதான் இப்போ இவ்வளவும் இருக்கணும். so இதெல்லாம் போட்டுங்க. எல்லாம் listen carefully. என்னது? source of variance. first வந்து between column. நம்மளுக்கு ரெண்டு தான் இருக்கு source of variance. between column. இன்னொன்னு வந்து error. இந்த ரெண்டு தான் நமக்கு இருக்கு. type 2 between row வரும். இது வந்து between column. type 2 என்ன வரும்? additional ஒரு step என்ன வரும்? between row. type 3 between column, between row, between treatments. we will check 3 attributes simultaneously. அது வந்து latin square lastல வரும். ஓகேவா?
சரி sum of squares SSC நமக்கு என்ன வேல்யூ வந்துச்சு என்னது 1498.37 என்ன இருக்கு சாரி 452.25 அடுத்தது SSE what is SSE 1498.37 next degrees of freedom இங்க என்ன வரும்னா C minus 1 C represent number of columns நம்ம டேபிள்ல C1 C2 எத்தனை வரைக்கும் போட்டுறோம் C4 அதாவது 4 columns 4 minus 1 equal to 3 இதுல degrees of freedom n minus C n represents number of observations எத்தனை வருது 26 minus C number of column 4 equal to என்ன வருது 22 ஓகேவா சரி அடுத்தது நல்லா பாத்துக்க mean sum of square MSC between column na C சரிதா சரி 1 divided by நல்லா கேட்டுக்க இது வந்து 1 divided by 2 அப்ப என்ன வரும் 1 divided by 2 ன்னு போட்டாச்சுனா SSC divided by degrees of freedom C minus 1 so equal to what about SSC என்னது 452.25 divided by C minus 1 3 so அதோட வேல்யூ என்னது 1.150.75 கரெக்ட்டா 150.75 நெக்ஸ்ட் அடுத்தது நல்லா கேட்டுங்க இதுல வந்து MS error means sum of squares of error 1 divided by 2 அப்ப SSE divided by n minus C equal to what is SSE 1498.3 divided by 22 so இதோட வேல்யூ என்ன வருது என்னது 68.11 ஓகே இப்ப எல்லாம் லிசன் F test எப்படி கால்குலேட் பண்ண நல்லா பாருங்க இது between column மட்டும்தான் between column C எதை மீன் பண்ணுது column side 2 ல column கால்குலேட் பண்ணனும் row கால்குலேட் பண்ணனும் அப்ப அங்க என்ன சொல்லலாம் F R னு போடுவோம் தெரியுதா சரி column equal to listen இதையும் compare these two which one is greater F test நால greater தான் எங்க வரணும் numerator இதுல which one is greater this is greater so MSC will come in numerator MSC suppose இது greater னா என்ன ஆகும் SSE மேல வந்துரும் புரியுதா சரி divided by MSE so equal to MSE என்னது 15075 divided by MSE 68.11 so அதோட வேல்யூ சொல்ல பாப்போம் 2.21 ஓகேவா ஒரே ஒரு இதுதான் நெக்ஸ்ட் அடுத்தது டேபிள் வேல்யூ லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் தந்துருக்காங்களா தரல அப்ப நம்ம எப்படி எடுக்கணும் let alpha equal to 0.05 so F C between column 0.05 நல்லா பாத்துங்க degrees of freedom first ரெண்டா நிலை வரும் இதுல numerator MSC இதோட degrees of freedom என்ன வருது C minus 1 எது numerator இருக்குதோ அதோட degrees of freedom எங்க வரணும் first வரணும் அடுத்தது denominator என்ன இருக்குது MSC இங்க பாரு அதோட degrees of freedom என்ன வருது நான் இருக்குல n minus C so FC 0.05 C minus 1 3 n minus C 22 இப்போ எல்லாரும் T table sorry F table F ல வந்து நடக்கல F 0.05 அப்படினு புக்ல கொடுத்திருப்பாங்க அத பாருங்க எல்லாரும் பாருங்க ஸ்டில் சி பண்ணனும் அப்படியே இருக்கு F table 0.05 horizontal value இருக்குல்ல அது வந்து என்ன சொல்லணும்
first degrees of freedom இங்க first degrees of freedom என்ன இருக்கு 3 vertical valuesல என்ன பார்க்கணும் second degrees of freedom இங்க என்ன இருக்குது 22 so 22 இத பார்த்தாச்சுனா என்ன வருது 3.05 3.05 3.05 3.05 so நல்லா பாத்துங்க இது வந்து என்னது test statics this is a table value சரிதா this is a table value next நல்லா பாத்துங்க conclusion வர போறோம் சரிதா எல்லாரும் இத எழுதிட்டீங்கல conclusion இதா important very very important conclusion எழுதாம முடிச்சிட்டா அப்படினா உனக்கு மார்க் ஒரு 5 மார்க்ஸ் காணாது எல்லாம் எழுதுவான் அதனால conclusion very very important பாத்துங்க conclusion இங்க நல்லா பாரு compare these two which one is a greater table value is greater FC 0.05 3,22 is greater than இது வந்து என்னது test statics small so if table value நல்லா பாத்துங்க table value is greater than test statics அப்ப நம்ம என்ன செய்யணும் accept catch not அப்ப எது ரிஜெக்ட் ஆகும் reject catch 1 so all brands are same brand A brand B எல்லாமே என்னதான் same அப்போ எந்த brand ரேட் கம்மியோ அத நம்ம என்ன செஞ்சிரலாம் चूஸ் பண்ணிரலாம் ஏனா பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது சேமா இருக்குது தெரியுதா சரி எழுதுங்க அது கட் பண்ணிரு